ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க. ஸோ இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, குதிரை பேர அரசியலில் திமுக இறங்குது, எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்க பார்க்குறாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களை போய் நீங்கள் ஓய்வெடுங்க, மக்களை 5 வருடம் நீங்கள் வந்து படித்திருக்கீங்கன்னா ஓய்வெடுங்கன்னு சொல்கிறார். ஸோ இந்த குதிரை பேர அரசியல் பண்ணுறதே தாவேக்கா தான். அவங்க தான் எல்லா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்க கட்சியில் சேர்றாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கவங்க வந்து இப்போது தாவேக்கால வந்து சேரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திமுக மேலே இல்லை எப்படி அவங்க குறை சொல்கிறாங்க, எப்படி எவ்வளோ நம்பர்ஸை சேர்த்து அவங்களால ஆட்சியை பிடிச்சிட முடியும்? இல்லை, அதாவது எந்த ஒரு கட்சியுமே ஆட்சிக்கு வரதுக்கான முயற்சி எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தேர்தலுக்கு முன்பே பல்வேறு விமர்சனங்கள் பண்ணி ஆளும் அரசை விமர்சிச்சோ இல்லை தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தியோ ஆட்சிக்கு வர முயற்சிப்பாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் மெஜாரிட்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசு அமைஞ்சதுன்னா அந்த ஆட்சியை கவிழ்க்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயுமே கூட பல முயற்சிகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் கூட்டணி ஆட்சியாக இருக்கும் பொழுது, ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கும் பொழுது அதை ஆட்டி பார்க்க அசிச்சு பார்க்க எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா 5 ஆண்டுகள் போயிட்டு ஓய்வு எடுக்கிறதுங்கிறது திமுகவுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா அதிகாரத்தை ருசிச்சு பழகின அந்த கட்சி வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க தான் பார்ப்பாங்க. இந்த தேர்தல் முடிச்சிட்டோம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் பார்ப்போங்கிறது பொதுமக்களுமே அவங்க சிந்திக்க போகிறது. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருந்து அந்த அதிகாரத்தோட அந்த சுவையை ருசிச்சவங்க. அதாவது திமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கொள்ளை அடிச்சிருக்காங்க. கொள்ளை அடிச்சு மக்களோட பணத்தை சுரண்டே பழகிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவர்களால் சும்மா இருக்காது. அதாவது இந்த என்ன சொறி வந்தவன் கையை சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி திருடியே பழகின திமுகவுக்கு வந்து சும்மா இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நேற்று வந்த ஒரு புது சக்தி அப்படிங்கிறப்ப அது புதுசாக ஒரு கட்சி தொடங்கி அது வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, நம்மளோட ஒரு லெகசியை உடைச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இனி என்ன நடக்குங்கிறது தெரியாத ஒரு கேள்விக்குறி இருக்குது. திமுகவால் ஒரு பொறுமையாக இருக்க முடியல. ஒருவேளை அதிமுக வந்திருந்தா கூட 5 ஆண்டுக்கு அப்புறம் மீண்டும் நமக்கு வாய்ப்பு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு செட்டில்மெண்ட்ல இருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய ஆட்சி வந்து நீடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, நீங்கள் பயம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆனால் 2016 ஜெயலலிதா 2வது முறை ஜெயிச்சு அவங்க இறந்ததுக்கப்புறம் இதே மாதிரி விமர்சனங்கள் திமுக மேலே இருந்ததில்ல. ஆனால் 4 வருடம் எடப்பாடி அவர்கள் ஆட்சி ஃபுல்லாக முடிக்க தானே செஞ்சார். யாரையும் திமுக விலைக்கெல்லாம் வாங்கலையே அந்த டயத்தில். அதுதான் ரொம்ப வீக்கான டைம்னு சொல்லலாம். நிச்சயமா அந்த டைம்ல வந்து திமுக வந்து அந்த அளவுக்கு வீரியமா இறங்கல. ஏன்னா அதை வந்து அவர்களுக்கு ஒரு அவப்பேராகும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்தாங்க. அதனால அவர்கள் என்னன்னா எப்படி ஆட்சி மாறும், அவர்களே வந்து அவர்களுக்குள்ளார சிதைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அது வேற மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அவர்களுடைய ஃபிராக்ஷன் நடந்தது பார்த்தோம். நம்ம ஒரு குரூப் போவோம், திரும்ப ஒரு குரூப் சேருங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கிடையில் கொரோனா வந்துருச்சு. அதனால அவர்கள் வந்து அந்த முயற்சி எடுக்கல. ஏன்னா மிக முக்கியமாக சொன்னால் கொரோனா வந்தனால அவர்கள் அதை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. ஆட்சி அதை தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறனால தேர்தலை சந்திச்சுக்கலான்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த அரசை வந்து குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்கல. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதை தடுக்கிறதுக்காக பரம எதிரியான அதிமுகவுடைய இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உலாவிட்டே இருக்கு. அந்த கூட்டணியில் இருந்த கட்சி தலைவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க, ஒரு நாள் மாற்றி சொல்றாங்க. இருந்தாலுமே கூட ஒரு விமர்சனம் வருது. குறிப்பாக பார்த்தோம்னா IUML ரொம்ப நீண்ட நெடிய ஒரு கொள்கை கூட்டணின்னு சொல்லலாம். அதோட தலைவரே என்ன சொல்றாரு, திமுக எங்களை MK ஸ்டாலின் எங்கள்கிட்ட சொன்னாரு, அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைப்போம்னு சொல்லி சொன்னாரு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது எப்ப ஏற்பட்டாது தாவேக்கா அரசு வரக்கூடாதுங்கிற திமுக தீவிரமா இருந்துச்சு. அதற்காக அதிமுக கூட விட்டு கொடுக்க தயாரா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிலவுது. அப்படிங்கிறப்ப இந்த ஆட்சி அவர்கள் கவிக்க பாக்குறாங்க அப்படிங்கிறத அவர்களோட அந்த ஆற்றாமையும் பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் அதே தான் பேசுறாங்க. 3 மாசத்துல தேர்தல் வரும், எப்ப வேணா தேர்தல் வரும், விரைவில் இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற பாக்குறோம். அதோட விளைவா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது. இப்ப தாவேக்கா மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்குது. இப்ப அதிமுக எம்எல்ஏக்கள் வராங்க, ராஜினாமா பண்றாங்க, சேர்றாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அதுல இன்னொரு சந்தேகம் இல்லாமல் அந்த சந்தேக கண்ணோட நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த விமர்சனம் தாவேக்கா மீதும் சுமத்தப்படுது. குதிரை பேரம்ங்கிற விஷயங்கள் வந்து பேசப்படுது. சோபா மாடல் ஆட்சின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யறாங்க. அதையும் நம்ம பேசுற நேரத்தில் இது ஆதாரத்தோட மாட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப தாவேக்கா மேல விமர்சனம் பண்றோம், ஆனா ஆதாரம் இருக்கா? திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஏதாவது ஒரு நிரூபணம் இருக்கானா? நிரூபணமோ சாட்சியோ நம்ம கையில இல்ல. விமர்சனம் மட்டும்தான் இருக்கு, குற்றச்சாட்டு மட்டும்தான் இருக்கு. ஆனா இங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஆதாரத்தோட கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒரு எம்எல்ஏ அவர்கள் விலை பேசுறாங்க, அந்த எம்எல்ஏவோட குற்றச்சாட்டு அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, விசாரிக்கப்படுறாங்க அப்படிங்கறத பார்க்கிறோம். விசாரிக்கப்படுறத வச்சுட்டே நீங்க ஆதாரம் இல்ல, அதாவது ஒரு சந்தேக நபர் அரெஸ்ட் பண்ணிட்டா நம்ம வந்து அது இல்ல, ஒரு சந்தேக நபர் இருக்காரு, அதாவது ஒரு பிரைமா ஃபேசி இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். அதாவது வெறுமனே சொல்றதுக்கும் ஒரு பிரைமா ஃபேசி இருக்கு. ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த நபரின் விசாரணைக்கு அடுத்து இன்னும் 2 நபர்கள் ரமேஷ் அப்படிங்கிறவரும் கார்த்தி அப்படிங்கிறவரும் அடுத்தடுத்த அந்த தொடர் நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படிங்கிற பார்க்கணும். அதே மாதிரி இங்க வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் யார் வேலை பேசினா, யார் வந்து ஒரு மீடியேட்டரா செயல்பட்டாங்க, என்ன கொடுக்கப்பட்டது, எவ்வளவு கொடுக்கப்பட்டது, என்ன பேசப்பட்டது, என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுங்கிற தகவல் வெளியே வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்ல, அது நீங்க சொல்றது கரெக்ட். அங்க என்ன பேசினாங்கன்றது வெளியில வரலனாலும் கண்ணுக்கு தெரிஞ்சே 6 எம்எல்ஏக்கள் வெளியில வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அங்க எந்த ஒரு லாபமும் இல்லாம இவங்க தாவேக்கால தான் போய் சேரவும் செய்யறாங்க.
எந்த ஒரு லாபமும் இல்லாம போய் இவங்க சேருவாங்கன்னு எப்படி நம்ம இல்ல, அது உத்தரவாதம் நிச்சயமா எந்த ஒரு பயனுமே இல்லாம லாபமே இல்லாம போயிருப்பாங்கிறத மறுக்க முடியாது. அப்போ குதிரை பேரம் பண்றது தாவேக்கா தானே, திமுக இல்ல, தாவேக்கா மேல அந்த விமர்சனம் எழுப்பப்படுது. அதை ஆதாரத்தோடயோ இல்ல அதற்கான ஒரு இதே முகாந்திரத்தை வெளிப்படுத்த வேண்டியது. 6 எம்எல்ஏ போனதோட பெரிய ஆதாரம் என்ன இருக்கு? இல்ல, எம்எல்ஏக்கள் போனாலுமே நம்ம அதை அறுதிட்டு சொல்ல முடியாது. இப்ப இவர்கள் இந்த காரணத்துக்காக தான் போனாங்க, பணம் வாங்கிட்டு தான் போனாங்கன்னு முழுமையான ஒரு ஆதாரம் இல்லாம எந்த ஒரு பிரைம் ஆபீஸ் இல்லாம நம்ம சொல்ல முடியாது. விமர்சனம் மட்டும் தான் வைக்க முடியுமே தவிர பணம் வாங்கியிருக்காங்கன்றத நம்ம ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல. ஆனா ஜெயிச்சா அவங்களுக்கு ஆட்சியில பங்கு வரும், அது மூலமா அவங்களால லாபம் சம்பாதிக்க நிச்சயமா. அது அவர்கள் எம்எல்ஏ எல்லாம் அமைச்சராக கொடுக்கப்படலாம், அந்த வாக்குறுதி கொடுக்கப்படலாம். ஆனா பணம் கொடுக்கப்பட்டதா இல்லையாங்கிறது ஒரு விசாரணை வேணும். இவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கலாம். ஏன்னா இப்ப ஆளும் அரசு மேல அந்த அரசோட மாநில காவல்துறை இதுல உண்மையை கண்டறிய மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு மத்திய அரசோட புலனாய்வு நிறுவனத்தில் இவர்கள் முறையீடு பண்ணலாம். சிபிஐ விசாரணை, சிபிஐ விசாரிச்சு இதுல உண்மையை வெளிக்கொண்டு வரும். அதுவரை நம்ம இது விமர்சனம் மட்டும் தான் செய்ய முடியுமே தவிர இந்த மாதிரி ஒரு வலுவான ஒரு குற்றச்சாட்டை சுமத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப திமுக மேல ஏன் அந்த விமர்சனம் ரொம்ப அதிகமா வருதுன்னா, இவர்கள் இப்ப பணம் கொடுக்க 50 கோடி ரூபாய் பேசியிருக்காங்க, 35 கோடி ரூபாய் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நபர்கள் மாட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது ரொம்பவே இதாகுது. இது திமுக மேல மக்களுக்கு இன்னும் வெறுப்பு உருவாக்குது. உதாரணத்துக்கு கடந்த கால திமுக ஆட்சியில அதிருப்தி ஏற்பட்டுதான் தாவேகாங்கிற ஒரு புது அரசுக்கு அவர்கள் பல பேருக்கு அரசியல்னால என்னன்னு தெரியாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏன் கொடுத்தாங்கன்னா, திமுக போதும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதிமுக செயல்பட மாட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகத்துல விஜய் அவர்கள் மேல ஒரு எதிர்பார்ப்போட போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ அவர் எப்படி செயல்படுறாரு, அவர் மேல விமர்சனம் இருந்தாலுமே கூட திமுகவோட அந்த வன்ம அரசியல், அதாவது நீங்க விமர்சன அரசியல் பண்ணாம அவர்கள் வன்மத்தை கக்குறாங்க. அந்த ஆற்றாமை, அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனப்பான்மை அது திமுக இருக்குது. அதுதான் இது ஒரு இதா இருக்கு. இதை தாவேக்கா சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. திமுக இப்ப இவர்கள் பண்ணது எல்லாமே திமுக பண்ண ஒரு விஷயத்தில் அடிபட்டு போச்சு. இன்னைக்கு 10 எம்எல்ஏ அவர்கள் விலை கொடுத்து வாங்கியிருந்தாலுமே கூட, அந்த குற்றச்சாட்டு இருந்தாலுமே கூட, இவர்கள் ஒரு எம்எல்ஏ பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மொத்தமும் அடிபட்டு போச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த ஒரு எம்எல்ஏக்கள்கிட்ட பேசினதை நீங்க சொல்றீங்க. பட் நான் வைகோ அவர்களை திமுக கூட்டணி விட்டு வெளியில தாவேக்காவோட இப்ப சேர்ந்திருக்காரு. அவரு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. என்னன்னா, விஜய் அவர்கள் எனக்காக பிரச்சாரம் பண்றேன்னு அவர் சொல்லியிருக்காருன்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் குதிரை பேர அரசியல் தான் நிறுவனம் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே நான் கேட்டேன் அப்படின்னு அவர் மாற்றி பேசுறாரு. கல்யாண வீட்டில் ஸ்டாலின் அவர்கள் என் கூட பேசவே இல்லை அப்படின்னு. ஆனால் அவர் ஸ்டாலின் அவர்களோட அவர் பேசின வீடியோவும் வெளியில் வந்திருக்கு. ஸோ குதிரை பேர அரசியல்ங்கும்போது தாவேக்கா தானே பண்ணுது. தனக்கு பெரும்பான்மை இல்லை, கூட்டணி கட்சி எப்போ வேணாலும் நான் கவுத்து விட்டுருன்ற ஒரு பயத்தினால தானே அவங்க இவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க. நிச்சயமா. அதாவது தாவேக்கா பண்ணக்கூடியது அவர்களுக்கு சாதுரியமான ஒரு ராஜதந்திர அரசியல். ஏன்னா மைனாரிட்டி இருக்கு, எப்பயுமே கூட்டணி நம்பியே இருக்க முடியாது. கூட்டணிகள் அவர்களோட டிமாண்ட் அதிகரிச்சுட்டே போகும். இன்னைக்கு அவர்கள் ஆதரவு கொடுத்திருந்தாலுமே கூட, நாங்கள் எதுவுமே கேட்கல, கோரிக்கை வைக்கல, எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்கலன்னு சொன்னாலுமே கூட காலப்போக்கில் அவர்கள் நெருக்கடி கொடுப்பாங்க. ஏன்னா கர்நாடகாவில் அது நடந்தது. குமாரசாமி அவர்கள் ஆட்சியே வேண்டாம்னு விட்டுட்டு போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆளை ஒழுங்கா சாமிட்டு. ஏன்னா காங்கிரஸோட நெருக்கடி அப்படி இருக்கும். முதல்ல தடவி கொடுப்பாங்க, அப்புறம் சுரண்டி எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அகில இந்திய அளவிலும் சரி, பல மாநிலங்களிலும் சரி, காங்கிரஸ் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறேன்னு உள்ள வருவாங்க. அதாவது இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கிறது, அபகரிக்கிறது காங்கிரஸோட புத்தி. தமிழ்நாட்டிலையும் அதை அவர்கள் செய்வார்கள். அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு அவர்கள் தயவில்லாம ஆட்சி அமைக்க முடியாதுன்னு காங்கிரஸுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இது கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்ச கதையா டிவி கேட்க அமைஞ்சிருங்கிறனாலதான் காங்கிரஸ் தயவில்லாம நாளைக்கு தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கணும்னு தாவேக்கா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அது குதிரை பேரமா இருக்கலாம், அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் எம்எல்ஏக்களை அவர்கள் வர எம்எல்ஏக்களை உள்ள எடுக்கிறாங்க. இதை அவர்கள் தாவேக்கா எம்எல்ஏவை மாற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவாக்க முயற்சி பண்றாங்க. இப்ப வைகோ அவர்களோட நீங்க சொன்ன மாதிரி வைகோ அவர்கள் அவர்களோட எம்எல்ஏக்கள் இங்க வரல. அப்ப அந்த இடத்துல ஒருவேளை தாவேக்காவோட பேரம் படியலையா, இல்ல திமுகவோட பேரம் படிஞ்சிருச்சா அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இப்ப வைகோ அவர்கள் எவ்வளவு ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். என்ன, இப்ப எங்க எம்எல்ஏக்கள் வைகோ அவர்கள் வாய்ப்பு கொடுத்து 2 எம்எல்ஏக்கள் கொடுக்குறாங்க, அந்த எம்எல்ஏக்கள் நாங்க திமுகவோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நம்ம ஆதாரம் இல்லாம நம்ம சொல்ல முடியாது. திமுக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, பணம் கொடுத்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும் பொழுது என்ன நமக்கு கண்ணாடி தெரியுதுன்னா, இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கிட்ட விலை பேசியிருக்காங்க, இந்த மாதிரி பல எம்எல்ஏக்கள்கிட்ட விலை பேசப்பட்டிருக்குன்னு குற்றச்சாட்டுகள் வருது. இதுதான் நமக்கு ஆதாரப்பூர்வமா இருக்கு. இல்ல நீங்க மதிமுகவோட எம்எல்ஏக்கள் நீங்க சொன்னா கூட டெக்னிக்கலி அவங்க திமுகவோட எம்எல்ஏ தான். ஏன்னா உதயசூரியன்ல தான் நின்று போட்டி போட்டிருக்காங்க. சீர்காழி எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சு செந்தில் செல்வன் நினைக்கிறேன், அவரு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி இன்னொரு எலெக்ஷன்ஸுக்கு இப்போ வேண்டாம், அதுக்கு நேரம் நிறையா இருக்குது, நான் வைகோ அவர்கள்ட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டேன், அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். ஸோ திமுகவோட எம்எல்ஏன்றனால அவருக்கு பிரச்சனை இல்லை, திமுகவோட எம்எல்ஏவே இருந்திருப்ப இல்லாமல். அது எலெக்ஷன் வரும்போது பொருள் செலவாகும்,
பணம் செலவாகும், இதெல்லாம் எங்க போறது, கடன் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஜெயிக்க முடியுமான்ற கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இல்லை நிச்சயமா அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் அதை தான் சொன்னேன். இப்ப திமுக வந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினதுக்கு நமக்கு தாவேக்கா எம்எல்ஏக்கள் பேசினாங்க, விலைக்கு வாங்கினாங்கிறதுல குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா மதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாங்கிறது ஆதாரப்பூர்வமா இல்லை. ஏன்னா அந்த எம்எல்ஏ தனிப்பட்ட ஒரு விருப்பத்தோடையும் முடிவு பண்ணிருக்கலாம். ஏன்னா ஒருவேளை ராஜினாமா செஞ்சா அந்த இடத்துல மீண்டும் வைகோ அவர்களோ அந்த வாய்ப்பை கொடுப்பாரு, இல்ல வைகோ அவர்களே எங்க களத்தில் நிப்பாராங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் இன்னைக்கு எந்த அதிகாரமும் இல்லாம இருக்காரு, ஒரு எம்பி எம்எல்ஏ இல்லாம இருக்காரு. அவரே கூட அங்க ஒரு எம்எல்ஏவாக அமைச்சராக கூட ஆசைப்படலாம். அதனால கூட அந்த எம்எல்ஏ ராஜினாமா செய்யாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யவும் காரணங்கள் இருக்கலாம். அது பணம் மட்டுமே அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஆதாயம், ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல, அது மக்களோட தீர்ப்புக்கு எதிரானதுங்கிறதுலயும் மாற்று கருத்துல. அது எந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு மீண்டும் வேற கட்சியில போய் செஞ்சாலுமே கூட அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய கட்சிகள் வேண்டானதான் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப இவர்கள் ராஜினாமா பண்ண எல்லா இடத்துலையுமே தாவேக்கா பல இடங்களில் மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அப்ப அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் தாவேக்காவை விரும்பல, அதிமுக எம்எல்ஏக்கள் தான் வேணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த இடத்துல அந்த மக்களுக்கு துரோகம் செய்யும் விதமா இவர்கள் போறாங்கிறதுல மாற்று கருத்துல அந்த மக்களை தான் திரும்ப முடிவெடுக்கணும். நாளைக்கு இவர்கள் வந்து திரும்ப மக்களை தான் சந்திக்க போறாங்க. அந்த மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுதான் இப்போ அடுத்த கேள்வி. இப்போ அதிமுக இருந்து போனவர்கள் பெரும்பான்மையானவர் எடப்பாடி அவர்களை கை காட்டி எம்எல்ஏ ஆனவர்கள். இவங்க யாரும் ஜெயலலிதா காலத்திலயோ இல்லை அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துலேருந்து வரல. நம்ம 2 விஜயபாஸ்கரை தாண்டி போன 4 பேருமே எடப்பாடி அவர்களுடைய காலத்தில் எம்எல்ஏக்கள் ஆனவங்க தான். பெரும்பான்மையாக அப்படிப்பட்டவங்க தான் இப்போ வெளில வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நாங்கள் ஜெயலலிதா மாதிரி ஆட்சி இல்லைன்றத வார்த்தை சொல்லி இவங்க வெளில வந்திருக்காங்க. எப்படி இவங்க ஜெயலலிதா மாதிரி சொல்கிறாங்க? ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இவங்களாம் எம்எல்ஏ ஆனவங்க. 2வது தடவையும் இவர் கொடுத்த வாய்ப்பில் தான் எம்எல்ஏ இருக்காங்க. 3வது இடம் போன அதிமுகலையும் இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா அது இரட்டை இலைக்கு கிடைச்ச வெற்றி, அதிமுக கிடைச்ச வெற்றி, எடப்பாடி அவர்களை முதல்வராக்கணும்னு சொல்லி போட்ட வெற்றி தான். அதெல்லாம் நிராகரிக்கிறாங்கன்னா இங்க ஏதோ ஒரு லாபம் இருக்குன்றது தானே நம்ம பார்க்க வேண்டியது. நிச்சயமாக அதுக்கு அந்த மக்கள் தான் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பா இந்த பெருந்துறை தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவங்க வந்து தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் வந்து ஒரு வலுவான தலைவராக இருந்தார். அவர் வந்து வெளியேறாரு, முதல் முறை சுயேட்சையா நிற்கிறாரு. அப்பயும் வந்து அதிமுக வெற்றி பெறுது. அவர் அந்த அதிமுக ஓட்ட தான் உடைக்கிறார். ஏன்னா அங்க அவர் அமைச்சராக இருந்தவர், அவர் அதிமுக இருந்து வெளியேறி போறாரு. அந்த முறை வந்து அதிமுக ஜெயிக்குது. அப்ப அவர் திரும்ப திமுகலையும் போய் சேர்றாரு. அப்ப ஓட்டு ஸ்பிளிட் ஆகாம திமுக அதிகமான ஓட்டு கிடைச்சாலுமே கூட தாவேக்கா வரும்பொழுதும் கூட அங்க பெருந்துறையில தாவேக்கா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு திமுக 2வது இடத்துக்கு போய் அதிமுக முதல் இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற பக்கம். அப்ப அங்க இருக்க மக்கள் அதிமுகவை விரும்புறாங்க. வேட்பாளர்களையும் தாண்டி இப்ப தோப்பு வெங்கடாச்சலம் அப்படிங்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் இருந்தாலும், ஒரு தெரிஞ்ச முகம் இருந்தாலும், அவரை வந்து புறம் தள்ளி அதிமுகல எடப்பாடி அவர்கள் கை காட்டின ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப அந்த மக்களுக்கு இவர் துரோகம் செய்யும் விதமா தாவேக்காக்கு போயிருக்காருன்னா, மீண்டும் அங்க தேர்தல் அவர் சந்திச்சாருன்னா அந்த மக்கள் தக்க பாடம் கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இதுதான் நம்ம சொல்றோம், மக்கள் தீர்ப்பு முடிவு. ஒருவேளை அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா, மக்களோட தீர்ப்பு, அந்த தொகுதி மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அது வரவேற்கலாம். அது ஜனநாயக முறை தான். அவர்கள் எந்த லாபத்துக்காக அவர்கள் வெளியேறி இருந்தாலுமே கூட அந்த மக்கள் அவர்கள் தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கறத மாற்றுக்கிறதுல. ஆனா இன்னைக்கு அவர்கள் செஞ்சிருக்கிறது துரோகம். அது எதுக்காக வேணா செய்யலாம். இன்னைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் நம்ம பார்த்தோம்னா, நாங்க வந்து மக்கள் நலனுக்காக, மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணுங்கிறதுக்காக நாங்க ராஜினாமா செஞ்சோங்கிறாங்க. சரி, ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா, கடந்த காலத்திலே திமுக ஆட்சிக்கு வந்து நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க, எதிர்கட்சியா இருந்து ஒன்றும் செய்ய முடியல, இந்த முறையை நாங்கள் எதிர்கட்சியா இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பதில சொல்றாங்க. நாங்க இந்த முறையும் எதிர்கட்சியா இருந்தாலும் மக்கள் எங்களை நம்புறாங்க, நாங்க எதுவுமே செய்ய முடியாது, அதனாலதான் நாங்க வந்து ஆளும் அரசோட சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதையும் தாண்டி திமுக அதிமுக ஒன்னா சேர போனாங்க, அதனாலதான் நாங்க எங்களுக்கு பிடிக்காம வெளியே வந்தோம் அப்படிங்கிற இந்த 2 கருத்தை சொல்றாங்க. இந்த 2 கருத்துலயுமே என்ன பிரச்சனைனா, ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்திருந்தா நீங்க மீண்டும் எதிர்கட்சியா இருந்தா திமுக போய் சேர்ந்திருப்பீங்களா அப்படிங்கிறப்ப உங்களோட ஸ்டாண்டு முன்னுக்கு பின் முரணாயிருது இல்லையா? அப்ப இது வந்து அந்த மக்கள் வந்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத. தேர்தல், இடைத்தேர்தல் வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு படிப்பினையா இருக்கும். மக்களோட தீர்ப்பு பொறுத்து நம்ம வந்து மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கலாம். இப்போ நிர்மலா அவர்கள் முதல்ல எடுத்துக்க அவர் 2வது முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்களை வந்து ஓய்வெடுக்கப்போ வந்து சொல்றாரு. அவர் எப்படி ஸ்டாலின் அவர்களை ஓய்வெடுக்கலாம்? முதல் தடவை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றனாலே ஒரு 70 வருடம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி ஓய்வெடுக்க சொல்ல முடியும்? இல்லை, அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வயது மூப்பின் காரணமாக பல முறை மருத்துவ பரிசோதனைக்கு போய் வர்றார். ஸோ அதனால இந்த முறை வந்து மக்கள் அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவர் ஓய்வெடுங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம். ஆனாலுமே கூட ஜனநாயகத்தில் யாரையுமே வந்து மக்களை சந்திக்க கூடாது, மக்களுக்கான குரல் கொடுக்கலாம் யாரையும் சொல்ல முடியாது. அவரால் முடிஞ்சா அவருக்கு கொடுக்கலாம். அவரோட உடல் ஒத்துழைப்பு கொடுத்தா, அவர் உழைக்க தயாரா இருந்தா களத்தில் வந்து அவருக்கு குரல் கொடுக்கலாம். அதனால ஓய்வெடுங்கிறது ஒரு அன்புல சொல்லியிருந்தா வேற விஷயம், அவரோட அக்கறையில சொல்லியிருந்தா வேற விஷயம்.
இந்த மாதிரி உங்களோட நீங்க கொடுமைப்படுத்தினது போதும் போய் ஓய்வெடுங்கன்ற. அதாவது அக்கறையா சொல்லியிருந்தா ஓகே, ஒரு வயது மூப்பில ஒரு மூத்தவர் வயது மூப்பில நீங்க போய் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்றது வேற. அதுவுமே கூட அது அவரோட தனிப்பட்ட விருப்பு மக்களுக்காக களத்துல வரணுமா இல்ல என்ன பண்ணணுங்கிறது, அரசியல் பண்ணணுமா பண்ண வேண்டாமா திமுக முடிவு பண்ணும். ஆனா திமுக சும்மா இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோட விளைவு தான் இன்னைக்கு தாவேக எம்எல்ஏகளே ஆளும் அரசுல இருந்து எம்எல்ஏக்களே வந்து அபகரிக்க பாக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து ஒரு கர்மானு சொல்லலாம். அதிமுக எம்எல்ஏக்களை வந்து தாவேக தங்கள் பக்கம் இழுக்கும் பொழுது தாவேக எம்எல்ஏக்களை திமுக இழுக்கிறது வந்து ஒரு கர்மா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு தாவேக்கான சொல்லப்படாத ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நிறைய பேருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பே கொடுக்கறதில்ல. வெளியில இருந்து வந்தவங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏ மினிஸ்டர்கள் எல்லா மாவட்டத்துல இருந்தும் வரல. விஜய்க்கு வேண்டியவங்களுக்கு நிறைய பேருக்கு மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்கும்போது அங்கேயுமே வாய்ப்பு கிடைக்காதவர்கள் வெளியில வேற ஆல்டர்னேட்டிவ் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? நிச்சயமா அதுதான் திமுக தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஏன்னா பல இடங்கள்ல வந்து புதுசா வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததா இருக்கட்டும், புதுசா வந்தவங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்ததா இருக்கட்டும், அங்க காலங்காலமா உழைச்ச சில பேர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இப்ப புதுசா வந்தவர்கள் மாவட்ட செயலாளர் ஆகணும்னு முயற்சி பண்ணும் பொழுது இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் நடக்குது. இதை வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த திமுக முயற்சி பண்ணுது. அது வந்து அப்பட்டமாக வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதை வந்து சாதுரியமா பண்ணாம வெளிப்படையா மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதா திமுக ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. ஆனா அரசியல் எல்லாமே இருக்கதான் செய்யும். அரசியல் களத்துல பொறுத்தளவுக்கு வந்து இது வந்து இன்னைக்கு வந்து முழுக்க நல்லவர்கள் காமராஜர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு யாருமே இருக்க முடியாது. காமராஜர் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலுக்கு எதிராக ஆளும் கட்சி தங்களை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும், ஆளுங்கட்சியை கவிழ்த்துட்டு ஆட்சிக்கு வரதுக்கு எதிர்கட்சி முயற்சி பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல இது இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி தான். தகுதி உள்ளவி தப்பி பிழைக்குங்கிற மாதிரி யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ, யாரால ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்க முடியுதோ அவர்களால தக்க வைக்க முடியும். அது வந்து இன்னைக்கு ஆளுமையா பார்க்கப்படுது. அரசியல் காலத்துல வந்து அதிகாரத்தை தக்க வைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமையா பார்க்கப்படுது. அந்த ஆளுமை இந்த தாவேக அரசு 5 ஆண்டுகள் நிரூபிக்குமாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு அவர் பல்வேறு முறைகள் எடுக்கிறாங்க. சில நேரங்களில் மக்கள் தீர்ப்புக்கு எதிரான முறைகள் எடுக்கும்போது மக்களே அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்களாங்கிறது பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ முக்கியமான விஷயம், திமுகவுடைய எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையா திமுக நிறைய நாள் வந்து எதிர்கட்சியாவே இருந்திருக்கு. 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்திருக்கு. தொடர்ந்து அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்துல 13 ஆண்டுகள் எதிர்கட்சியா இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாள் எதிர்கட்சியா இருந்தாலும் திமுகவுடைய எம்எல்ஏக்கள் வெளியில போறது அவ்வளோ ஜாஸ்தி இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் தான் வெளியில போறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக ஏன் பயப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஏன் தாவேக்காரருக்கு எம்எல்ஏ விலைக்கு வாங்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அடுத்த முறை எப்படியும் அவங்க ஆட்சிக்கு வரலான்ற நம்பிக்கை இருக்கு. இல்லை, நிச்சயமாக திமுக எப்பயுமே அந்த நம்பிக்கையில் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அவர்கள் திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கொஞ்சம் கொள்கை ரீதியாக அவர்கள் வந்து ஈர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை குறுநில மன்னர்களாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வந்து தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அவர்கள் வந்து வெளியே விட மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுக அந்த கட்டமைப்பு உடஞ்சிருச்சு, சரியான ஒரு செயல்பாடு இல்லை, ஒரு ஒத்துழைப்பு இல்லைங்கிறத பார்க்குறோம். அதனால தான் இன்னைக்கு அதிமுக சரியுது, சீட்டுக்கட்டு போல சரியிறதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து அந்த எம்எல்ஏக்களை சரியா பயன்படுத்தல. குறிப்பா கோயம்புத்தூர் பகுதியிலயோ இல்ல புதுக்கோட்டை பகுதியிலயோ அந்தந்த முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிச்சாங்களே தவிர மற்ற ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல. அதுதான் ஒரு விமர்சனமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால அவர்களே கூட வெளியே போறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்களுக்கு சரியான ஆதரவு குரல் இல்லை அப்படின்னு திமுக தங்களோட அதிகாரத்தை சரியா பயன்படுத்திருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம், குறுநில மன்னர்கள் அவர்களே தான் காலங்காலமா இருக்காங்கன்னா அந்த கட்டமைப்பை அவர்கள் வலுவா வச்சிருக்காங்க. குடும்ப கட்சியா நடத்தி குடும்பமா அவர்கள் வந்து அந்த கட்டமைப்பு வச்சிருக்கும் பொழுது அவர்கள்ட்ட இருந்து வெளியே வர்றது வந்து வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையை கேடர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்துருவோம், நம்ம மீண்டு வந்துருவோங்கிற நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் தான் இந்த குதிரை பேரம். அதாவது எம்எல்ஏக்களை அதாவது ஆளும் அரசுல இருந்தே நாங்க எம்எல்ஏவை பிடிச்சி உள்ள போட்டு இந்த ஆட்சியவே கவிழ்க்க நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னா தேர்தல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி போகுது, ஒரு சமிக்கை போகுது. அதனால மீண்டும் ஆட்சிக்கு வந்துருவோங்கிற நம்பிக்கையில திமுக எம்எல்ஏக்கள் தக்க வைக்கிறாங்க. அதிமுக சோர்ந்துருச்சு, இனி மீண்டு வராது, நீ திரும்ப வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது அது பலவீனப்படுது அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கும் பொழுது அதிமுக இருந்து எல்லாரும் வெளியேறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இறுதியா ஒரு கேள்வி, இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தாவேக்காக நோக்கி போகிறது பார்த்துட்டுமே எத்தனை பேர் வரப்போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருந்தாலும் வர எல்லாத்தையும் தாவேக்கா ஜெயிக்க வச்சிருன்ற நம்பிக்கை எப்படி வந்து கொடுக்குறாங்க? ஏன்னா முதல் தடவை ஜெயிச்சிருக்காங்க, மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இதே இது 2வது தடவை 3வது தடவையும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா நமக்குள்ள எப்பயுமே இந்த இடைத்தேர்தல்னாலே எப்படி நடக்கும்ன்றது தெரியும். தமிழ்நாட்டில் பணம் பயங்கரமாக விளையாடும், எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது, ஆளுங்கட்சி வந்து அதிகாரத்தை மட்டும் கையில் வச்சு எல்லா வேலையும் பார்க்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே யுக்தியை தான் தாவேக்காவும் கையாளுமா, இல்ல ஒரு ஃபேர் எலெக்ஷன் வச்சு அதுலயும் தாவேக்கா ஜெயிச்சு வரும் அப்படின்றத நம்ம இல்ல. இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு தாவேக்காக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இப்ப முதல் தேர்தலையே ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க.
அதாவது முழு பெரும்பான்மை கிடைக்காட்டியுமே கூட ஒரு தனி பெரும் கட்சியா வந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய வாக்கு வங்கி அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாருமே எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு வாக்கு அவர்களுக்கு பெற்றிருக்காங்க. அதிகமான ஒரு வெற்றி, யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதையும் தாண்டி அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கான பல யுக்திகளை கையாண்டாங்க. சாமதான பேத தண்டம் எல்லாமே செஞ்சு அவர்கள் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஆட்சியை அமைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்ட போதும் கூட சாதுரியமாக சாமர்த்தியமாக செயல்பட்டு ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. அதே போல அரசியல் களத்துல என்ன செய்யணும், எப்ப செய்யணுங்கிறது அவர்களுக்கு தெளிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பணம் கொடுக்காம அவர்கள் வந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இப்போ இரண்டு திராவிட கட்சிகளும் பணத்தை கொடுத்து மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொன்னாலுமே கூட, பணமே கொடுக்காம வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட, இன்னைக்கு ஊழல் செய்தவர்கள், பணம் கொடுத்து வெற்றி பெற்றவர்கள் இவர்கள் பக்கம் வராங்க. இப்ப அவர்கள் வந்து ஏதோ ஒரு லாபத்தோட இங்க வந்திருக்கலாம். இப்ப இவர்கள் மக்களை எப்படி சந்திக்க போறாங்க? பாரம்பரியமா தங்கள் எதிர்கொண்ட மாதிரியே பணத்தை கொடுத்தோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்தோ வெற்றி பெற போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கிறோம். இந்த ஒரு வரக்கூடிய இடைத்தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களோட மனநிலையை இவர் தாவேக்கோட ஒரு செயல்பாடா புரிய வைக்கும். இவர்களும் வழக்கம் போல அரசியல்ல வந்து இப்ப இதே மாதிரி திமுக மாதிரி மாற போறாங்களா? ஏன்னா அதிகாரத்துக்கு வர வரைக்கும் நல்ல விதமா பேசினாங்க. அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்களும் மோசமா மாறிடுவாங்கிறது இடைத்தேர்தல்ல தெரியும். ஒருவேளை அதே அதிமுக எம்எல்ஏக்களை திரும்ப போட்டு அவர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற பார்த்தாலோ இல்ல என்ன நடக்குதுங்கிற பொறுத்து நம்ம இவர்களோட செயல்பாடு தெரிஞ்சிடும். மக்களோட நாடி திருப்பி பிடிச்சி பார்த்தலாம். அவர்கள் வந்து இது வந்து விரும்பாம இருக்காங்களா? இப்படி மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் போனதையும் இவர்கள் வந்து இந்த மாதிரி விலைக்கு போனாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து மக்கள் மீண்டும் அதே அதிமுகவுக்கு திரும்ப ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து யாருக்கு யார் பலம், அதிமுக மீண்டும் மக்கள் அங்கீகரிக்கிறாங்களா, அதிமுக மீண்டும் எழுமாங்கிறது தெரிஞ்சிடும். தாவேக்காவோட செயல்பாடு மக்கள் விரும்புறாங்களா விரும்பலாங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு தீர்வு கிடைக்கிறது நம்ம இடைத்தேர்தலில் தான் கிடைக்கும். எங்களோட வந்து பல தகவல் பயந்து வந்ததுக்கு நன்றி. நன்றிங்க.